ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் எல்லாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நம்ம வீட்டில் ஆடிப்பூரம் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவை வச்சு நான் எப்படி பூஜை பண்ணேன்றதோ, அது மட்டும் இல்லாமல் ஆடி கடைசி வெள்ளியும் கூட வீட்டிலே மட்டும் பூஜை பண்ணாமல் கோவிலுக்கும் போயிட்டு பூஜையில் கலந்துக்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆடி மாதம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே டக்குன்னு போயிடுச்சுங்க. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா மற்ற மாதங்களோட அந்த ஆடி மாதம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ரொம்ப அம்பாள் கூடவே இருக்காமல் ஒரு ஃபீல் ஆகும். நம்ம வீட்டில் அம்பாள் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நிறைய பூஜைகள்லாம் செய்வோம் இல்லையா? ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டேன். வியாழக்கிழமை ஓரளவுக்கு பூஜை பாத்திரம் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதேமாரி பூஜை ரூமும் சுத்தமாக கழுவியாச்சு. ஓரளவுக்கு பூஜை வேலைலாம் முடிச்சிட்டேன். ஆனால் மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்கலை. அதேமாதிரி என்ன பார்த்திங்கன்னா பச்சரிசி போட்டு வச்சுருவேன். பூஜை பாத்திரத்தெல்லாம் பச்சரிசி போட்டு வச்சுருவேன். ஸோ அந்தமாதிரி ஏன்னா முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் மார்னிங் எழுந்து கடகடன்னு குளிச்சுட்டு அடுத்தடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவரும் போயிட்டு பூவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு அப்படியே விடக்கூடாது சொல்லிட்டு ஒரு பொட்டு மட்டும் நிலவாசல் வச்சுருந்தேன். அப்புறம் காலையில் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சு காலைல தான் பூஜையே பண்ணேன். ஏன்னா வியாழக்கிழமை வரும்போதே மதியம் 12 ஆயிடுச்சு. கொடுமைன்னு அது ஒரு பெரிய கொடுமைங்க. திண்டிவனம் வண்டியில் ஏறிட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா அந்த வண்டி செங்கல்பட்டு உள்ளே போய் ஒரு சுற்றி அந்த ஊரே சுற்றிட்டு வந்தது. மதுராந்தகம் உள்ளே போய் ஒரு சுற்றிட்டு வந்துச்சு. டயர்டாகி போச்சு. 9:15க்கு ஏறின பஸ்ஸு நான் இங்கே இறங்கும் போது 12 மணிக்கு தாங்க இறங்கினேன். திண்டிவனம் போட்டிருக்கேன், ஸ்ட்ரைட்டாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு ஏறிட்டேன். ஸோ அதனால் சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. அந்த டென்ஷன்லேயே பார்த்திங்கன்னா வேலை கெட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் காலைல நிலைவாசல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை அறையிலையும் கடகடன்னு சுவாமி படத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வீட்டில் பூத்த பூங்க இது வாடாமல்லி. ஸோ அங்காள பரமேஸ்வரிக்கும் சமயபுரத்தம்மனுக்கும் ஒவ்வொரு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடிப்புறம் எங்கள் ஏரியாவில் அம்பாளுக்கு நம்மளே கருவறை உள்ளே போயிட்டு பால் ஊற்றி அபிஷேகம் நம்ம கையாலேயே செய்யணும். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட டைம் 10 மணிக்குள்ளே அதுமாதிரி இப்போ எல்லோரும் செய்வாங்க. ஸோ அதனால் முதல்ல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அம்பாளை வணங்கிட்டு வளையல் நான் இன்றைக்கி தான் கொடுக்க போகிறேன். ஸோ வளையல்லாம் இன்றைக்கி தான் கோத்து மாலை போடுவாங்க இல்லையா ஆடிப்புறத்துக்கு, வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வளையலும் பாலும் எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பூவெல்லாம் சுவாமிக்கெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் இது ஒரு ஸ்பெஷலுங்க. ஆடி மாதம்னாவே ஆடி பூரத்தன்னைக்கு நம்ம கையாலேயே அம்பாளுக்கு நம்ம வீட்டிலேருந்து பால் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணலாம். 5 ரூபா காயின் மேலே வச்சு பூ வச்சு கருவறையில் பண்ணுவேன். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. யாருன்னா ஊற்றுவோன்னு நம்ம எடுக்கலாம். ஸோ கிளம்பிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு போயிட்டு வந்தால் மற்ற வேலை செய்யணும். உட்காந்து எல்லோரும் வளையல் மாலை கட்டிகிட்டு இருக்காங்க, அதை ஊற்றுறாங்க பாருங்கள். இதேமாதிரி தான் வரும்போது பார்த்திங்கன்னா எதிரில் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் இப்போ தான் பூரிங்களான்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கலாம். அது திருமணமாக இருக்கலாம், இல்லை குழந்தை இல்லைன்னு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேண்டுதல், எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அன்றைய தினம் ஆண்டாள் ஃபோட்டோ இருந்தால் வைக்கலாம். ஆண்டாள் ஃபோட்டோ இல்லைன்னா நம்ம இந்தமாரி லக்ஷ்மி தாயார் இல்லை பெருமாளோடு இருக்கிற தாயார் ஃபோட்டோ இப்படி வச்சு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி வளையல் மாலை போட்டு அதாவது சந்தனம் குங்குமம் கன்னத்தில் வச்சு அட்சதை போட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரசாதம் 5 வண்ண சாதம் வைக்கலாம். ஆனால் என்னால் பார்த்திங்கன்னா செய்ய முடியல. அதனால் நான் சுண்டல் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தான் வச்சுட்டு தாயாருக்கு பார்த்திங்கன்னா மாலை கோத்து வளையல் மாலை கோத்து போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்க மற்ற சுவாமி அம்பாள் படத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வளையல் மாலை நல்லா டைட்டாக அடர்த்தியாக கோத்து போடலாம் பார்த்தா டைம் இல்லை. ஏன்னா 10:30க்குள்ளே முடிக்கணும். அது இல்லாமல் கோவிலில் பிரசாதம் கேட்டிருந்தாங்க. சுண்டல் ஊற வச்சுருந்தேன். சரி சுண்டலை வேச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை கடகடகடன்னு கட்டிட்டு அம்பாலை அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு வேண்டுதல், இது திருமணத்துக்கு தான் வேங்கணும், குழந்தை இல்லாத தான் வேண்டணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வேண்டிட்டு செய்யலாம். நம்ம திருமணம் குழந்தையின்மைனா இந்த மனை இருக்கு இல்லையா, அது சாமியை அமர வச்சுருக்கோம் இல்லையா, சாயந்தரம் ஃபோட்டோலாம் எடுத்து மேலே வச்சுட்டு அந்த மனையில் நம்ம யாருக்காக வேண்டிக்கிறோமோ, குழந்தை இல்லை திருமணம் ஆகலை அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள அமர வச்சு அவங்களுக்கு அதேமாதிரி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அட்சதை போட்டு நம்ம வாழ்த்தும் போது அவங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தையின்மை இருந்தால் குழந்தை இருக்கும், திருமணம் தடையாக இருந்தால் திருமணமும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ
நான் வந்து வேற ஒரு வேண்டுதலுக்காக வச்சேன். அதனால மனம் வந்து சாயந்தரம் அப்படியே எடுத்து ஓரம் தான் வச்சுருவாங்க. ஏன்னா 2 பசங்களும் சின்ன சின்ன பசங்க. மேரேஜ் ஆகிற வயசெல்லாம் கிடையாது. இப்போ தான் காலேஜே முடிக்க போகிறாங்க 2 பேரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு அழகாக விளக்கேற்றி வச்சுட்டு என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியமாக சுண்டல் தான் செய்ய முடிஞ்சது. டைம் இல்லை, அதனால் தாமரை பூ கிடச்சிது. பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. தாமரை கண்டிப்பாக வேணும், கோவிலில் அம்பாளுக்கு எடுத்துகிட்டு போகவும் வேணும். அதேமாரி எனக்கு வந்து மகாலட்சுமி மறுக்கொழுந்து இல்லை தாமரை எது கிடச்சாலும் வாங்கிட்டு வாங்கன்னா தாமரை கிடச்சிச்சு, மறுக்கொழுந்து இல்லைன்னு சொன்னார். பரவாயில்ல, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது தாமரை மலர் தான் இல்லைங்களா. மல்லிகை, தாமரை, வாசனை மலர் எதுவாக இருந்தாலுமே வைக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் மறிக்கொழுந்து ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து மஞ்சளில் கலந்து கொஞ்சம் பன்னீர் விட்டு வைப்பேன். நல்லா கோவில் மாதிரி நறுமணம் இருக்காங்க. இப்போல்லாம் இது மாதிரி தான் செய்கிறது சிம்பிளாக. ஏன்னா நம்ம இங்கேயும் அங்கேயும் போகிறதுனால அந்த பொடி கூட செய்ய முடியறதில்ல. நான் வந்து அந்த விளக்கேற்ற எண்ணெயில் போடுற பொடிலாம் செய்வேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட என் டைமே இல்லை. ஸோ வந்து இந்த ஆயிலே ஊற்றி தான் விளக்கேற்றுறதுக்கே எல்லாமே நான் பண்ணுறது. அம்பாளுக்கு அழகாக வந்து மாலை கோத்து போட்டுட்டு தூப தீப ஆராதனை காட்டியாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்கள் சில சுவாமி பாட்டு அப்படியே படிச்சுட்டு அம்பாளுக்கு பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டேன். நம்ம சிலையாக இருந்தால் சிலைக்கு கன்னத்தில் சந்தனம் வைக்கலாம், நெத்தியில் குங்குமம் வைக்கலாம். ஃபோட்டோ தானே, நான் அதனால் கொஞ்சம் அம்பாளுக்கு வந்து சந்தனம் வச்சேன். அது வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா செய்வோம் இல்லையா, ஸோ அந்தமாரி இருந்துச்சு. ரொம்ப இந்த வருஷம் தான் நான் இந்தமாரி வந்து வைக்கிறேன். அப்படியே ஃபோட்டோவுக்கு மாலைலாம் போட்டுருவேன். ஸோ இந்த வருஷம் ஒரு வேண்டுதலுக்காக அதுமாதிரி செஞ்சேன். நல்லபடியாக பூஜையை முடிச்சிட்டேன். நல்லபடியாக ஆடி பூரம் வளையல் மாலை சாத்தி அம்பாளுக்கு பூஜையை முடிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளியும் சேர்த்து பூஜை அம்பாளுக்கு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு இன்னும் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்க போகலங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு, அதனால் வந்து போக முடியல யாராலையுமே. ஸோ எல்லாருமே வந்து பொங்கல் வைக்கிற இந்த 2 டேஸ்க்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக அரேஞ்ச்மெண்ட்டு நடந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே நான் சுண்டல் வந்து கோயிலில் வந்து 12 மணிக்கெலாம் சுவாமிக்கு அலங்காரம் முடிஞ்சோடனே, ராகு காலம் முடிஞ்சோடனே பூஜை செய்வாங்க. அதுக்காக சுண்டல் கடகடன்னு வச்சிடலாம் சொல்லிவிட்டு கடகடன்னு எடுத்து 2 தடவை குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்து தாளித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ மாவு கோலெல்லாம் போடலான்னு எவ்வளோ பிளான் வச்சுருந்தேன், எதுவுமே போட முடியல. அப்படியே வந்து பச்சரிசி மாவு கோல மாவில் கலந்து சிம்பிளாக போட்டாச்சு. பிரசாதமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அம்பாளுக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நேற்று ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. காலைலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் பிஸியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறமும் பிஸியாக இருந்தேன். அது என்னன்னு நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன். கோயிலில் அழகாக அம்பாலை அலங்காரம் பண்ணியிருந்தேன். கடகடன்னு போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அம்பாலை நின்று சேவிக்க ஆரம்பித்தாச்சு. குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்களாம் அந்த விளக்கை வந்து ஏற்றி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுவாங்க. எங்கள் எல்லை முத்தாலம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். மூலஸ்தானத்தில் அப்படியே நம்மளை டைரெக்டாக அப்படியே பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. கிட்ட போய் நம்ம வீடியோலாம் எடுக்கும்போது, ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாரையும் அப்படியே ஒரு வியூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பிரசாதம், வளையல், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், தாலி கயிறு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் புத்தம்மன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பூஜை நடந்துச்சு. ஸோ அந்த பூஜையும் பார்த்துட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது மதியம் 1 மணி ஆகிடுச்சுங்க. நான் காலைல வந்து சமைக்கலை. இன்றைக்கி மாமியார் வீட்டில் அங்கே கூழ் ஊற்றுறாங்கனால நாங்களே கொடுத்தோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வெறும் சாதம் வச்சு ரசம் வச்சு கருணக்கிழங்கு மட்டும் வறுத்துட்டு போனேன். அப்புறம் குழம்பெல்லாம் குத்தமிச்சாங்க, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேனே. மணி 1, 1:15 கூட ஆகிடுச்சு. பிரசாதத்தை வந்து பசங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா. இப்படி தான் ஆடி வெள்ளி, ஆடி பூரம் எனக்கு இந்த வருடம் நல்லபடியாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.